அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய முதல்வர் அவர்களை இதுக்கு முன்னால ஆண்ட திமுக அரசு கரூருக்கு போகாதன்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சில சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா. இப்ப பார்த்தீங்கன்னா, ஏன் போனாருன்னு கேட்கிற அளவுக்கு நேத்து கதற விட்டுருக்காப்புல. ஒட்டுமொத்த திமுகவும் விடாம கதறிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். துரைமுருகன் அவர்கள் ஊடால தேவையில்லாத ஒரு வாய விட்டுருக்காரு. அத பத்தி நம்ம பேசுவோம். செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு வழக்கு விசாரணை வந்திருக்கு. அத பத்தி நம்ம பேச போறோம். தொழில்துறையில கைய விட்டுட்டு போற 40,000 கோடி ரூபாய் மிகப்பெரிய முதலீடு. அது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு மறைமுகமா டோஸ் விட்டிருக்காரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நேற்று கரூர்ல. இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு. எம்எல்ஏ சிவசங்கர் ஆவுன்னா சட்டசபையில் எந்திரிச்சு நடிகை திரிசா அந்த மாதிரிலாம் இருப்பார் பார்த்தீங்களா, அட்லி அப்படின்லாம். அந்த சிவசங்கர் அவர்கள் பதிலடி கொடுக்குற விதமா அவங்க கட்சி அவங்களே கேவலமா பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லணும் திமுகவை. இதை பத்தி நம்ம விரிவா சேனலுக்குள்ள பேசுறதா இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய லைக்கை கொடுத்துருங்க. கமெண்ட்டை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்மளோட வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கரூர்ல நேற்று பயங்கரமா நம்மளுடைய முதல்வருடைய ஸ்பீச் இருந்துச்சு. மிகப்பெரிய அளவில் அது பேசப்பட்ட ஒரு ஸ்பீச்சா போச்சு. அரசியல் ஸ்பீச்சா இருந்துச்சு. முழுக்க அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கரூர்ல நடந்த சம்பவத்தை புட்டு வச்சிட்டாரு. யாரு என்ன ஏது அப்படின்றதெல்லாம். இன்னைக்கு ஓட 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 விரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்டைக்காரன் வரான் அப்படின்ற பாட்டையும் பாடியிருப்பாரு. இது யாருக்குன்னா, கரூர் கம்பெனி ஓனருக்கு. கரூர் கம்பெனி ஓனர்னா யாருன்னா செந்தில் பாலாஜி. இதுல மாற்றமே கிடையாது. முழுக்க செந்தில் பாலாஜி விடமாட்டேன், ஒட்டுமொத்த திமுகவே நான் விடமாட்டேன் அப்படின்னு தான் இருந்துச்சு அந்த பேச்சு. அப்ப அந்த ஒரு பேச்சு அப்படின்னும் போது அதுக்கு பதிலுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு செந்தில் பாலாஜி. இதுக்கு நேத்தே விவாத பொருளாச்சு. ஆளே எங்க இருக்கான்னு தெரியல, என்னடா அப்படி ட்வீட்டை போட்டுக்கிட்டு திடீர்னு சொல்லிட்டு பயங்கரமா விமர்சனத்துக்கு மேல விமர்சனம் பண்ணாங்க. இதுக்கு துரைமுருகன் அப்படின்ற ஒரு முட்டு கொடுக்குற விதமா திமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற துரைமுருகன் அவர்கள் அதாவது ஒரு செய்தி சொல்றேன் அப்படின்ற பேர்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஊரா பலத்துல தான் இன்னைக்கு தமிழக அரசு இருக்கு. ஊரான் பலத்துல ஜெயிச்ச விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை சொல்றாரு. என்னடா அது ஊரான் பலம்னா, மக்கள் பலத்துல ஜெயிச்சு நிக்கிற இன்னைக்கு தமிழக வெற்றி கழக அரசா இருக்கிற ஒரு ஊரான் பலம்னு எதை சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த திருமாவளவன் அவர்கள், ஐயுஎம்எல் மற்றும் காங்கிரஸ் இவங்களுடைய அந்த கூட்டணியில இன்னைக்கு நம்ம ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படின்றத சொல்ல வராரா அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப இவ்வளோ நாள் நீங்க அந்த ஊரான் பலத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அந்த ஊரான் போட்ட ஓட்டுல தான் உங்களுக்கு 59 சீட்டே கிடைச்சிருக்கு. இன்னைக்கு திமுகவால தனிச்சு நிக்க முடியுமா? அந்த தில்லு திராணி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. மொத்தத்துக்கு டேஸ் நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி. அதுக்கு எம்எல்ஏ சிவசங்கர் அவர்களும் என்ன முட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு கரூருக்கு டயத்துக்கு போன முடிஞ்ச விஜய் அவர்களால ஏன் அன்னைக்கு போக முடியல அப்படின்னு கேட்கிறாரு. அசிங்கமா இல்லையா? எம்எல்ஏவா இருக்கிறோம்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும் அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமான கேள்வியா, அறிவுபூர்வமா கேள்வி கேட்கணும். அன்னைக்கு திமுக ஆட்சியில இருந்த கட்சி. இன்னைக்கு அந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முழுக்க அரசு தான் காரணம் அப்படின்றத தாண்டி அங்க இருக்கிற காவல்துறை இன்னைக்கு இவ்வளவு நாள் வெளியில தெரியாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. பெரம்பூர்ல அலாட் பண்ண காவல்துறை ஏன் கரூர்ல அலாட் பண்ணல? அப்படி நீங்க அலாட் பண்ணலைனாலும் அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா பத்திரமா மாவட்ட ஆட்சியர் கூட்டிட்டு போய் திருச்சி ஏர்போர்ட்ல விட்டுருக்காரு. அங்கிருந்து பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா ஓடி போயிட்டாருன்னு சொன்ன ஒரு சின்ன தகவலுக்காக எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, இந்த விஷயம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல போய் நின்றுருக்காரு செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷும். இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் நேற்று இரவு கொடுத்த பேட்டியில மிகப்பெரிய அளவுல கேட்டிருக்காரு, வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு கேள்வியா தான் இருக்கு இன்னைக்கு திமுகவை பார்த்து. அப்ப அதுக்கும் கூட நம்ம முதல்வர் 40 நாளா வீட்டை விட்டுட்டு வெளியில வராம 41 நாள் என் ஆபீஸ்ல இருப்பேன், என் வீட்டுல இருப்பேன், நீ ஏதாவது என்னை பேசணும்னு நினைச்ச தொடணும்னு நினைச்சேன்னா நேரா ஏன்ட்ட வா, கரூர் மாவட்ட செயலாளர், அந்த மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய கட்சி ஆட்கள் நிர்வாகிகளை நீ தொடணும்னு நினைச்ச, இல்லை எங்களுடைய மக்களை நீ தொடணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு 40 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அப்ப தில்லு திராணி இருந்தா ஆபீஸ்க்கு போயிருக்கலாம், இல்ல வீட்டுக்கு போயிருக்கலாம். அவர் எதுவும் வெளிநாடு தப்பிச்சு போனாரா? இல்ல அவருக்கு உங்களுக்கு வீட்டு அட்ரஸ் தெரியாதா? அவர் வீட்டு அட்ரஸ் இன்னைக்கு எப்படி நீங்க கரூருக்கு கரெக்டா போனீங்கன்னா, இன்னைக்கு அவர் முதல்வர் அவர்கள் வகுத்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் அப்படின்றத இன்னைக்கு நீங்க கரூர்ல பார்த்துருக்கணும். மக்கள் எங்க வரணும், எப்படி வரணும், அவங்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவுல இருக்கணும், இன்னைக்கு எப்படி அந்த மக்களோட சரிபர அந்த QR கோடு ஒரு முறையோ அல்லது எல்லாமோ அன்னைக்கு இருந்த திமுக அரசு தமிழக வெற்றி கழக கட்சிக்கு ஒத்துழைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பெரிய ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்காது. ஏன் நீங்க அதாவது திமுக ஸ்டாலின் அவர்களே கட்சிக்குள்ள எதனா ஒன்று நடந்துச்சுன்னா மூடி அமைக்கி போடு அப்படின்ற ஆளா தான் இருப்பாரு அப்படின்றது மக்கள் கருத்தா தான் இருக்கு. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அவங்களுடைய கூட்டத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சுனாலே அது வெளியில வராது. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக கட்சியில யாரோ ஒரு நாள் தெரியாம கீழே விழுந்துட்டா கூட அதை சன் நியூஸ்ல மிகப்பெரிய அளவுல ஓட்டுற ஒரு கேவலமான கட்சியா தான் இன்னைக்கு திமுக
திமுக இருக்கு. அதனாலேயே மக்கள் திமுகவை பார்த்து வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரைட்டு. இன்னைக்கு துரைமுருகன், சிவசங்கர், கனிமொழி, இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்து பதிலடி குடுத்துக்கிட்டே இருக்காங்களே! எங்கப்பா உதயநிதி ஆள காணா? ஆவுன்னா வருவாப்ல, டக்குன்னு வருவாப்லன்னு பார்த்தா, திரள்நிதியோட அண்டர் கிரவுண்ட்ல ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி மாரி மிகப்பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருக்காங்களாம். சட்டமன்றத்துக்குள்ள சீமான உள்ள கொண்டுட்டு வர்றது தான் வந்து உதயநிதியோட மிகப்பெரிய பிளான் அப்படின்றது ஒரு சொல்லிக்கிறாங்க. அதாவது அறிவாலயத்துக்குள்ள பேசிக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமா வரக்கூடிய இடைத்தேர்தல் அப்படின்றது இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் சுதந்திர தினத்தை தாண்டி தான் வந்து தேர்தல் வரும் அப்படின்றதுனால, ஆனா தீபாவளிக்குள்ள வந்துரும். ரைட்டா? இப்ப வந்து என்னன்னா, திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களை இடைத்தேர்தல்ல போட்டியிடக்கூடாது அப்படின்றது உதயநிதியோட ஒரு மிகப்பெரிய கருத்தா இருக்கு. ஏன் அப்படின்னு நீங்கலாம் கேட்பீங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இளைஞரோட பலத்தால ஜெயிச்சு நிக்கிற அப்படின்ற கட்சினால, அந்த ஒரு இளைஞர்கள பலத்த நம்மளுடைய கட்சிக்கும் இழுத்துருவோம். எப்படியாவது கோழி பிரியாணி குடுத்தா வந்துருவாங்கல்லன்ற மாரி தமிழக இளைஞரை சீப்பா நினைக்கிற கட்சி தான் இந்த திமுக. அதனால உதயநிதி போயிட்டு, "அப்பா அவர்களே, நீங்க வந்து இப்ப கட்சிக்கெல்லாம் வர வேணாம். நல்ல இளைஞர்களா கட்சியா நாங்க பார்த்துக்குறோம். நீங்க பெருசுகளா கொஞ்சம் ஓரந்தங்களுன்னு" சொல்லிட்டு ஒட்டுமொத்த கட்சியிலேருந்து இன்னைக்கு விலக்கி வச்சிருக்கிறாப்லயாம் ஸ்டாலின் அவர்கள. இதனால தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் முன்னாடியே ஓய்வு எடுக்கணுன்ற பேர்ல பேரன பார்க்கறதுக்கு லண்டன் போயிட்டாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு அறிவாலய வட்டாரத்துக்குள்ள பேசிக்கிறாங்க. பார்ப்போம் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு. சரி, நம்ம நேத்து நடந்த விஷயத்துக்கு வருவோம். இது பார்த்தீங்கன்னா, கரூர்ல நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய பேச்ச கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு தலைமை ஆசிரியை டிவில பார்த்துட்டாங்க. ரொம்பவே வருந்தத்தக்க விஷயம். ஸ்கூல்ல வந்து இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. அலோடு கிடையாது. பிள்ளைங்கலாம் வந்து உட்காந்துருக்கும்போது அந்த ஸ்கூலுக்குன்னு இருக்கிற அந்த படிக்கிற டிவில பார்த்துட்டாங்க அப்படின்றனால, உடனடியா பள்ளிக் கல்வித்துறையிலிருந்து அந்த தலைமை ஆசிரியர் அவர்களே பணியிடம் நீக்கம் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ராஜ்மோகன் அவர்கள். ரைட்டு. இப்ப இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய நியூஸா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா, இதெல்லாம் மன்னிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது அவ்வளோ சின்ன காரியமா எடுத்துட்டு போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அமைச்சர்கள், நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாருமே பள்ளிக்குள்ள போறதுக்கே அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, வர வர வந்து இந்த சின்ன பேர்கள்லாம் வருது. ரீல்ஸ் போடுறாங்க. பிள்ளைங்களோட படிப்ப அந்த டைம்ல கெடுக்குறாங்க. அந்ததெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா வந்தனால, ஒட்டுமொத்த கட்சியிலிருந்தும் வந்து எம்எல்ஏக்கள், அமைச்சர்களுக்கு ஒரு கட்டுப்பாடே போட்டிருக்காங்க. பேட்டி கொடுக்கறதுல கூட சில கட்டுப்பாடுகள் குடுத்துருக்காங்க அப்படின்றதுனால, அத பத்தி கண்டிப்பா அவங்கலாம் புரிஞ்சுப்பாங்க. அதனால இந்த மாரி நடக்காது. ஆனா தலைமை ஆசிரியர் இப்படி பண்றதுன்றது கண்டிப்பா தப்பான விஷயம் தான். சரி, இப்ப 38,000 ஹுண்டாய் நிறுவனத்தோட ஒரு மிகப்பெரிய கணக்கு. எதிர்க்கட்சிகள் உருட்டுற உருட்டு இதுதான். அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும். இன்னைக்கு என்னன்னா, 38,000 ஆன ஹுண்டாய் நிறுவனம் இப்ப வந்து ஆந்திராக்கு டீல் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு அதாவது அதிகாரப்பூர்வமா வந்த அண்டர் கிரவுண்ட் தகவல். அது ஏன் அப்படி போறாங்க அப்படின்னா, தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பரந்தூர் மாரியான இடங்கள்ல வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, பொதுவா யாருக்கும் வந்து எந்த தொல்லையும் வரக்கூடாது. ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியால இருந்துச்சுன்னா, அவங்களுடைய நிறுவனங்களுக்கும் வேலைக்கு வர்றதுக்கும், கொண்டுறதுக்கும் ஒரு இதா இருக்கும் அப்படின்றது. கிட்டத்தட்ட 18,000 பேருக்கு மேல வேலை வரக்கூடிய ஒரு நிறுவனம். இன்னைக்கு ஆந்திரா பக்கம் போறது அப்படின்றனால எடப்பாடி அவர்கள் ரொம்பவே கொதிச்செழுந்திருக்காரு அப்படின்றது ஒரு தகவல். ஆனா 75% வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசுடைய நம்மளுடைய விஜய் அவர்களுடைய பேச்சுவார்த்தை டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும், எப்படியும் இன்னும் ஒரு வார காலங்கள்ல அந்த டீல் அப்படின்றது ஓகே ஆயிரும். ஏன்னா பெர்சன்டேஜ் கணக்குல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது கணக்கு. இது அரசு கணக்குன்றனால நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா அந்த நிறுவனத்தோடைய அந்த டீலிங் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டை விட்டுட்டு போகாதுன்றது அமைச்சர் கீர்த்தனா மற்றும் தமிழக அரசோட ஒரு கருத்தா வருது. நடக்கட்டும். என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய பொறுப்புக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லணும். உட்கட்சிக்குள்ள விருதுநகர் மாவட்டம் மற்றும் சிவகாசி மாவட்டத்துக்குள்ள இருக்கிற உட்கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் மற்றும் அந்த மாவட்ட செயலாளர் அளவுல இருக்கிறவங்க ஜெகதீஸ்வரி அமைச்சர், மகளிர் நலத்துறை அமைச்சரான ஜெகதீஸ்வரி மற்றும் தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா, இவங்க 2 பேருக்கும் கீழ வேலை பார்க்குற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா எதிரும் புதிருமா நடக்குறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் தலைமைக்கு போயிருக்கு. நேத்து கரூர்ல போயி அந்த காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுற விதமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கீர்த்தனாவ தனிப்பட்ட முறையிலேயே கூப்பிட்டு கண்டிச்சிருக்கார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இது இருக்கட்டும். இப்ப திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுக்கு நம்ம பதிலடி குடுத்தே ஆகணும். என்னன்னா, சொல்லியிருப்பாரு, நீங்கலாம் பார்த்துருப்பீங்க பேட்டியில. ஏன் தீய சக்தி, தீய சக்தின்னு சொல்லிட்டு, தீய சக்தி வீட்டுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி, இது எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய கேள்வியா தான் இருந்துச்சு. உண்மையிலே இவ்வளோ நாள் கழிச்சு நல்ல கேள்விய கேட்டிருக்கிறாப்புல திருமாவளவன. யார் எழுதி குடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாரெல்லாம் எழுதி குடுக்கலப்பா, திடீர்னு யோசிச்சிருக்காரு அப்படின்ற மாரி திமுக சைட்லேருந்தே வந்த ஒரு கேள்வியா தான் அத நம்ம பார்க்க முடியுது. ஏன் தீய சக்தின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போனீங்க அப்படின்னு கேட்டா, கரூர்ல நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஒட்டுமொத்த மக்கள் சந்திப்புலயும் வந்து நம்மளுடைய விஜய் அவர்களை எங்கேயுமே அவங்க விடல அப்படின்றதும் தெரியும்.
முதல்வர் ஆனதுக்கப்புறமா பாத்தியா, உன் நடு வீட்டுக்குள்ளேயே நான் வந்து உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு கெத்தா போனதா தான் நம்ம எல்லாருமே அத பார்த்தோம். ஆனா பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து என்னப்பா அது தீய சக்தின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னா, எந்த இடத்துலயும் அவர் ஸ்டாலின தனிப்பட்ட முறையில தீய சக்தின்னு சொல்லல. உதயநிதிய தனிப்பட்ட முறையில தீய சக்தின்னு சொல்லல. இந்த மாரி வந்து தனிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு திருமாவளவனா இருக்கட்டும், ஏன் ஐயுஎம்எல் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. இவங்களலாம் வந்து கூட்டணி கட்சி அப்படின்ற அழைப்பு அப்படின்ற இடத்துல நீங்க தனியா பேசிக்கலாம். அதனால அவங்கள அப்படியே நம்ம தள்ளி வச்சுருவோம். சீமான பத்தி வந்து சீமான் வந்து தனிப்பட்ட முறையில தீய சக்தி, அவர் வந்து ஊழல்வாதி அப்படின்லாம் சொல்லல. நாம் தமிழர் கட்சி ஊழல்வாதி கட்சி, திரள் நீதி கட்சி. திமுக ஒரு தீய சக்தி. அதனால பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட மனித தாக்குதல் அப்படின்றது இங்க கிடையாது. இது கூட அந்த 4ஆம் தர அறிவில்லாத திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அந்த கூட்டணியில இருந்த திருமாவளவன் ஆட்கள் இந்த மாரி ஆளுகளுக்கெல்லாம் புரியாம போச்சு. இத பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். சமீப காலமா திருமாவளவன் அவர்களுக்கு மண்டையில இருந்து கீழ ஒழுகி போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய தம்பிகளும் வந்து சிறுத்தைகள் அப்படின்றவங்களுக்கும் மண்டையில இருந்து ஒழுகிரும். அதனால நம்ம அத பத்தி கவலைப்பட வேணாம். அதனால திருமாவளவன் அவர்கள் பேசுறதெல்லாம் யாருமே கணக்குல எடுத்துக்காதீங்க. அவர் வந்து பல்வேறு விதமா பெருசா ஏதோ எதிர்பார்க்கிறாப்புல போல. அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துல இடம் கிடையாது அப்படின்றது தான் நம்ம தகவல். ஆதவர்ஜுனா மூலியமா கண்டிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டும் ஒரு தகவலா காதுல வருது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நெறைய டீட்டெயில்டு பேசுவோம். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.